இந்த கோராவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கிரியேட் ஸ்பேஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரியேட் ஸ்பேஸ்ன்ற கொடுத்துட்டு இங்கே ஆல்ரெடி நம்ம நேமு ஸ்பேஸ்ன்னு வரும், அதை எடுத்துகிட்டு இந்த ஸ்பேஸுக்கு ஒரு நேம் கொடுங்க. இது எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடாக வீடியோஸ் போட உங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஹெல்த் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா, புக்ஸ் படிக்கிற ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த மாதிரி எந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் புக்ஸ் எல்லாம் விரும்பி படிப்பேன். ஸோ நான் புக்ஸு சம்மந்தமான நேம் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் புக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யாரும் எடுத்திருக்காங்க, ஸோ அவைலபிள் இல்லை. ஸோ வேறு என்ன பண்ணுறேன், ஐ லவ் ரீட் புக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அந்த பேர் அவைலபிள் இருக்குது. இந்த இடத்துல இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் கொடுங்க. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தேன்னா ஐ லவ் ரீட் புக்ஸ், ஸோ ஐ சஜஷன் பெஸ்ட் புக்ஸ் ஃபார் யூ, தி புக்ஸ் ஆல் சேஞ்ச் யுவர் லைஃப்னு கொடுத்துறேன். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல க்ரியேட்னு கொடுத்துருங்க. இந்த கோரா ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் அந்த இடத்துல ஸ்கிப்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கோரா ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது பாருங்கள், இங்கே போய்ட்டு உங்களோட அந்த ப்ரொஃபைல் பிக்சர் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை இந்த இடத்துல ஆட் டீட்டெயில்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பிளாகில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு இங்கே போய்ட்டு ஐ எம் விவேக்குமார், ஐ எம் புக்ஸ் லவர் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் நல்லா எஸ்டாப்ளிஷ்டாக கொடுங்க. ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இங்கெல்லாம் போய்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண முடியும், அதாவது செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஐக்கான் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், கவர் பிக்சரெல்லாம் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணுவீங்க. இது எல்லா வேலையும் முடிச்சிருங்க. அதாவது நம்ம இப்போ புக்ஸு சம்மந்தமாக பிளாக்ஸ் போடுறதுனால புக் ஐக்கான் போடுவேன், புக் கவர் பிக்சர் போடுவேன். நீங்கள் எது ரிலேட்டடாக போடுறீங்களோ அது ரிலேட்டடாக அந்த ஐக்கான் கவர் பிக்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வைங்க.